கோணங்களுக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்றைய தினம் நாம் அலசக்கூடிய விஷயம் குளிர்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. கடந்த காலங்களில் பல கசப்பான அனுபவங்கள், குறிப்பாக நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருந்தது. பல்வேறு விஷயங்களுக்காக இந்த முறை நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று பிரதமரும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனைவருமே அதைத்தான் எதிர்பார்க்கின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. பல்வேறு மசோதாக்கள் நிலுவையில் உள்ளன. அவை நிறைவேற்றப்பட வேண்டும். புதிய மசோதாக்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நாட்டினுடைய நிர்வாகம் சீராக நடப்பதற்கு அடித்தளமான நாடாளுமன்றம் சீராக இயங்க வேண்டும். எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இது குறித்து தான் அலசேர்க்கின்றோம். எந்த அளவிற்கு அது சீராக நடக்க இருக்கின்றது, எந்த அளவிற்கு அதனால் பயன் ஏற்பட போகின்றது என்ற அளவில் இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் அலசிருக்கின்றோம். இது குறித்து அலசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் திரு சத்யகுமார், பட்டய கணக்காளர், பொருளாதார ஆய்வாளர். உங்களுடைய வருகைக்கும் நீங்கள் பங்கேற்றதற்கும் மிக்க நன்றி. இது மட்டுமில்லாமல் நம்மோடு இணைய இருக்கின்றார் டெல்லியிலிருந்து நம்முடைய தலைமைச் செய்தியாளர், டெல்லி தலைமைச் செய்தியாளர் சிவப்பிரியன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்தும், நாடாளுமன்றம் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்தும் நமக்கான தகவல்களை அவர் அளிப்பார். திரு சத்யகுமார், உங்களிடமிருந்தே நான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை என்று குறிப்பிட முடியாவிட்டாலும் அந்த நிலைதான். காரணம், தொடர்ந்து நாடாளுமன்றம் இயங்காமல் இருக்கின்றது. இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஜனநாயக நாட்டினுடைய அடிப்படையே நாடாளுமன்றம் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைதான். ஆனால் அந்த அவை சீராக நடைபெறாமல் இருப்பது பொருளாதார ரீதியாக எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும்? இப்போ ஒரு நாள் வந்து அபேண்டன் பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட் வந்து 2 crore rupees ஆஃப் த டேக்ஸ் மணி வேஸ்ட் ஆகுது மக்கள் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்கானமியே பார்த்தீங்கன்னா, த இன்ஜின் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்கானமி, நாடு ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு வந்து பார்லிமெண்ட் எஃபெக்டிவாக நடக்கிறது தான் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் டாக்டர் B.R. அம்பேத்கரை சொல்லியிருக்காரு, கண்ட்ரி வந்து எப்போ வந்து ஹார்ட் டைம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை அபேண்டன் பண்ணால் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் வந்து பார்லிமெண்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது தான். அண்ட் பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது, இட் இஸ் நாட் ஓன்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி எலெக்டட் கவர்மெண்ட், ஈவன் தி அப்போசிஷன் கவர்மெண்ட்டும் அதை சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த கோணங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா பாலிசி பெரில்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டி மசோதாவாக இருக்கட்டும், லேண்ட் பில்லாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து இன்றைக்கி வந்து ஸ்டால்ட் ஆகிடுது. இதனால் வந்து நிறைய எக்கனாமிக் வந்து நிறைய க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து ஹிண்டர் பண்ணுறதும், அதனால் வளர்ச்சிங்கிறத வந்து கர்டைல் பண்ணுறதுக்கும் நிறைய பாதிப்புகள் வந்து இந்த பார்லிமெண்ட் லோக்ஜாம்னால வருது உங்களுக்கு. ஒரு கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த பாராளுமன்றம் முடக்கப்படுதல், நாடாளுமன்றம் முடக்கப்படுதல் என்பது நீடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடராகட்டும், மழைக்கால கூட்டத்தொடராகட்டும், இரண்டுமே பெருமளவில் முடக்கப்பட்டிருந்தன. இந்த ஒரு நிலை தற்போதைய நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலையில் பிரதிபலிக்கிறதா? இது வந்து பொருளாதாரத்தை பார்க்குறத விட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்டாக நம்ம பார்க்கணும். பொருளாதாரங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாலிசினால தான் அது இயங்குது. ஸோ அந்த பாலிசி வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும். பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது என்னென்னா, பார்லிமெண்ட் இயக்கிறது மட்டும் இல்லை, அங்கே வைக்கிற பாலிசிஸ் வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணாமல், அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல், கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுத்து அந்த பாலிசிஸ் வந்து பாஸ் ஆகணும். ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இது வந்து இருக்கிற ப்ரெசென்ட் கவர்மெண்ட் நான் சொல்ல வரல, இருக்கிற அப்போசிஷன் கவர்மெண்ட் சொல்லல, எனி டைம் என்ன நடந்துட்டு இருக்காங்க இந்தியாவில், ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா அவங்க எந்த பீரியடில் கொண்டு வராங்க, எந்த கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் போகிறது பார்க்குறாங்களே தவிர அந்த பாலிசி வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து குறைந்ததாக தெரியப்படுது. அப்போசிஷன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த அப்போசிஷன் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஆஸ்பெக்ட் ஆகப்பட்ட குறைந்ததாக தெரியுது உங்களுக்கு. இந்த நிலையில் நடைபெறக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பல முக்கிய மசோதாக்கள் இடம்பெற இருக்கின்றன. இதில் இந்த மசோதாக்கள் எல்லாம் நிறைவேறும் பொழுது, இது சரியாக நடக்கும் பொழுது, அந்த நிலை சரியாக சீராக இயங்கும் நிலை பொருளாதாரத்தில் எத்தகைய பிரதிபலிப்புகளை, எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து எக்கானமியில் வந்து 1% எக்கனாமிக் க்ரோத், அதாவது ஜிடிபியில் வந்து 1% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஒரு ஜிஎஸ்டி வந்து சிங்கிள் ரேட் ஸ்ட்ரக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு அதனால் வந்து 1% ஜிடிபி க்ரோத் கிடைக்க போகுது. ஆனால் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ தேர் அப்ஸ்ட்ரக்டிங். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க ப்ரெசென்ட் அப்போசிஷன் கவர்மெண்ட் இட்ஸ் அப்ஸ்ட்ரக்டிங். ஸோ தே அப்ஸ்ட்ரக்ட் பண்ணது நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஃபைன், பட் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜஸ்ட் பிகாஸ் அப்போஸ் பண்ணதுனால அப்போஸ் பண்ணணும்னு கிடையாது. பட் ஹவவர் அவங்க 8 பாயிண்ட்ஸ்லேருந்து வந்து இப்போ 3 பாயிண்ட்ஸாக வந்திருக்காங்க அப்போசிஷன் ஃபார் தி ஜிஎஸ்டி. ஸோ அது குறைச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய டெல்லியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய திரு சிவப்பிரியன் அவர்களிடம் கேட்கலாம். தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத்தொடர், இன்றைய தினம் தொடங்கி இருக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரை அரசியல் கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தகைய விதம் அணுகி கொண்டிருக்கிறார்கள்? திரு சிவப்பிரியன்.
அதாவது தேவேந்திரன், நீங்கள் பார்த்தீர்களானால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னரே பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடருடைய நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. நேற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதற்கு முன்னாலே காங்கிரஸ் கட்சி இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் கூறியது என்னவென்றால், முதலில் விவாதங்கள், அதன் பிறகுதான் மத்திய அரசின் இந்த மசோதாக்களை தாக்கல் செய்ய நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். அவர்கள் கூறுவது என்ன என்றால், இந்த இன்டாலரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சகிப்புத்தன்மையின்மை மற்றும் மாட்டிறைச்சி விவகாரம் மற்றும் சங் பரிவார் போன்ற அமைப்புகள் தலைவிரித்தாடுகிறது என்று காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் குற்றம் கூறுகின்றன. அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி, அந்த விவகாரங்களை பற்றி தான் முதலில் நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்ய வேண்டும். அந்த விவாதத்துக்கு பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பதிலை அளித்தால்தான் காங்கிரஸ் கட்சி ஜிஎஸ்டி போன்ற மசோதாக்களுக்கு ஆதரவு அளிக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது இருக்கின்ற நிலையில் அவர்கள் முக்கியமாக இந்த சகிப்புத்தன்மையின்மை மற்றும் பல பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதாவது அரசியல் விவகாரங்களை முதலில் கையில் எடுத்து இந்த கூட்டத்தொடர் முடியும் நிலையில் மத்திய அரசிற்கு உதவி செய்யும் விதமாக சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். தேவேந்திரன், இந்த கூட்டத்தொடரின் முக்கியத்துவம் பார்த்தீர்கள்னால், ஏற்கனவே நம் அரங்கத்திற்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் கூறியது போல இந்த கூட்டத்தின் முக்கியத்துவமானது சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை தாக்கல் செய்வதுதான். ஏனென்றால் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை வரும் ஏப்ரல் 1, 2016 நாம் அமுல்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்கிறது. அதனால் இந்த மசோதா இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் நிறைவேற்றப்பட்டால்தான் ஏப்ரல் 1 முதல் அந்த புதிய வரியானது அமலுக்கு வரும். அதற்காக பல போராட்டங்களையும் தாண்டி மத்திய அரசு அந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனால் அரசியல் கட்சிகள் இதை அரசியலாக தான் பார்க்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு முக்கிய விஷயங்களை பற்றி விவாதம், அதன் பிறகுதான் லெஜிஸ்லேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மசோதாக்கள் என்று அரசியல் கட்சிகள் கூறுகிறார்கள். தேவேந்திரன், தொடர்ந்து அலசலாம். அவர்கள் குறிப்பிட்டது போலவே, நீங்கள் குறிப்பிட்டது போலவே, ஜிஎஸ்டி என்ற மசோதா இந்த கூட்டத்தொடரில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மசோதாவாக பார்க்கப்பட்டாலும் கூட அதற்கு முன்பாக அலசக்கூடிய விஷயமாக நாம் பார்க்க இருக்கின்றது நாடாளுமன்றத்தினுடைய இயங்கு நிலை. இதுவரை நாடாளுமன்றம் பயணித்த விதம் குறித்து பார்க்கலாம். நாடாளுமன்ற நிகழ்வுகளை பொறுத்தளவு கடந்த காலங்களிலிருந்து தற்பொழுது வரை நிகழ்ந்து கொண்டிருக்க மாற்றங்களை பொறுத்தளவு முதல் 12 மக்களவைகளின் செயல்பாடுகள் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான அல்லது ஒரு அளவுக்கு நியாயமானதாக இருந்ததாக பார்க்கப்படுகின்றது முதல் 12 மக்களவைகளினுடைய செயல்பாடுகளை பொறுத்தளவு. ஆனால் அதற்கு அடுத்ததாக 13வது மக்களவையின் போது 297 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. 13வது மக்களவையின் போது 297 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அதற்கு அடுத்த மக்களவை 14வது மக்களவையை பொறுத்தளவு 248 மசோதாக்கள் அப்பொழுது நிறைவேற்றப்பட்டன. அதாவது அப்பொழுது குறைந்திருந்தது. இது போன்ற முடக்கும் நிலை என்பது கொஞ்சம் இருந்தது. அதற்கடுத்து 15வது மக்களவையின் போது 179 மட்டுமே நிறைவேற்றப்பட்டன. 179 மசோதாக்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டன. அதாவது பாதியாக குறைந்து விட்டது நாடாளுமன்ற நடவடிக்கை என்பதை பார்க்கலாம். ஒரு நிமிட செயல்பாட்டுக்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் வரை நாடாளுமன்றத்திற்கு செலவழிக்கப்படுகின்றது. 2.5 லட்சம் ரூபாய் வரை செலவழிக்கப்படுகின்றது. ஒரு நாள் முடக்கப்பட்டால் சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு, 2 கோடிக்கு மேல் அளவுக்கு கூட இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில்தான் கடந்த கூட்டத்தொடர் முடக்கப்பட்டது. அதற்கு முன்பான கூட்டத்தொடர் முடக்கப்பட்டது. இதற்கு ஆதாரமாக த எக்கனாமிக் டைம் அதிலிருந்து வெளிவந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நம்முடைய இந்த நிலை இருக்கின்றது. இவ்வளவு தூரம் நமக்கான செலவுகள் என்பது பெரிய அளவில் நாடாளுமன்றத்தை இயக்குவதற்கே இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய மிக இறையாண்மை மிக்க இடமாக கருதப்படக்கூடிய ஒரு அடித்தளமாக, ஜனநாயகத்தினுடைய அடித்தளமாக, நிர்வாகத்தினுடைய முதன்மை மையமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் செலவு என்பதும் அதற்கு நிகரானது தான், அத்தகைய மதிப்பு மிக்கது தான். ஆனால் அந்த செலவுகள் எல்லாம் ஒரு வீணாக விழலுக்கு இறைக்கப்பட்ட நீரை போல வீணாகி கொண்டிருக்கின்றது. ஒரு நிமிடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் அளவிற்கு நமக்கு இழப்பை ஏற்படுத்துகின்றது பாராளுமன்றம் முடக்கப்பட்டால். இத்தகைய நிலை, இவ்வளவு செலவுகள் என்பதே நமக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடியான அல்லது ஒரு இழப்பாகவே தானே பார்க்கப்படுகின்றது. சத்யகுமார், இப்போது இது இழப்பானா கண்டிப்பாக இழப்பு. இது எப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது இயங்கிச்சுன்னா, பாலிசி பாஸ் பண்ணாங்கன்னா, இப்போது இந்த பார்லிமெண்ட் இந்த செலவாகப்படுற பணமாகப்பட்டது
பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து அப்பார்ட் வச்சுட்டு உங்களுடைய பாலிசி மேட்டர்ஸை பாஸ் பண்ணி எஃபெக்டிவாக பீப்புளோட மேண்டேட்டை வந்து கைப்பற்றினாலே கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். கவர்மெண்ட்டுங்கிறது வந்து எலெக்டட் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, அப்போசிஷன் கவர்மெண்ட் மட்டும்தான். ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸுமே, ரெண்டு பேருமே திங்க் பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட் வந்து பீப்புளுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த டெட்லைன் வந்து மிஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுதான் செய்கிறாங்களே தவிர அது மாதிரி இல்லாமல் அந்த எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணி அந்த டெட்லைன் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டும், தட் இஸ் ரூலிங் பார்ட்டி ஆஸ் வெல் அஸ் த அப்போசிஷன் பார்ட்டி வந்து அந்த டெட்லைனை ரீச் பண்ணி பீப்புளுக்கு அந்த பெனிஃபிட் கொண்டு வரணுன்றதை யோசிக்க வேண்டிய நிலைமை வருது ஆக்சுவலாக. நிச்சயமாக இந்த நிலையில் டெல்லியிலிருந்து இணைந்து இருக்கக்கூடிய திரு சிவப்பிரியனிடம். சிவப்பிரியன், நாடாளுமன்றம் இயங்குவதற்காகவும் நாடாளுமன்றம் நியாயமான முறையிலும் அது ஒரு சிறந்த இடமாக இருக்க வேண்டும், கலந்து ஆலோசிக்க ஒரு சிறந்த இடமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியும் குறிப்பிட்டிருக்கின்றார், அழைப்பு விடுத்திருக்கின்றார். அனைவரும் இதை நம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், நாடாளுமன்றம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று நம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அதை அப்படியே நடக்க வைக்க வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டமும் சுமூகமாக முடிவடைந்திருக்கின்றது. இந்த சூழலை எல்லாம் பார்க்கும் பொழுது வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு சுமூகமான ஒரு கூட்டத்தொடராகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? அதாவது தேவேந்திரன், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மத்திய அரசிற்கு ஒரு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. இந்த மசோதாவை, முக்கிய மசோதாவை இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில், அவசியத்தில் மத்திய அரசு இருக்கிறது. அதனால் மத்திய அரசு ஒரு சில கிவ் அண்ட் டேக் பாலிசி, அந்த கொடுக்கல் வாங்கல் என்கின்ற அந்த முறையை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. அதனால் மத்திய அரசு சற்று இறங்கி வந்திருக்கிறதால் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனாலும் இன்று நடந்த ஒரு சில விவாதங்களின் போது காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். இது போன்ற வாக்குவாதங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் பாராளுமன்றம் செயல்படும் பொழுது வழக்கமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தொடரை போன்று இந்த தொடரானது சுமூகமாக, மிகவும் கடந்த நாடாளுமன்ற தொடர் மிகவும் மோசமாக நடைபெற்றது. எந்த ஒரு முக்கிய அலுவலும் நடைபெறவில்லை, எந்த ஒரு முக்கிய மசோதாவும் தாக்கல் செய்யப்படவில்லை. அதுபோன்று இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இருக்காது என்பதில் அனைவரும் உறுதியாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினர் ஆகட்டும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினர் ஆகட்டும் சரி, அனைவருமே அதில் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த பட்சத்தில் இந்த கூட்டத்தொடரானது சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா கண்டிப்பாக தாக்கல் செய்யப்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் முக்கிய விவகாரங்களான இந்த சகிப்பின்மை, அதன் பிறகு மாட்டிறைச்சி விவகாரம், அதன் பிறகு சங் பரிவார் அமைப்புகளின் அட்டூழியம் என்று கூறப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டுகள் பற்றி விவாதங்களும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு இன்னொரு தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கிய மசோதா என்று கூறப்படுமானால் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்பதை மாற்றி சென்னை உயர் நீதிமன்றம் என்று மாற்றும் அந்த மசோதாவும் இந்த கூட்டத்தொடரிலானது தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. தேவேந்திரன், என்னை பொறுத்தவரையில் இந்த கூட்டத்தொடரானது கண்டிப்பாக சுமூகமாக நடைபெறும் ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டத்தொடராக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். தேவேந்திரன்.